ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் பிக் டாக் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது கிராசரிஸ்க்கான டாஸ்க் போயிட்டுருக்கு. ஸோ இந்த டாஸ்க் என்ன டாஸ்க் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் புதுசாக இப்போ தான் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் அடுத்தடுத்து வரப்போகுது. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது கிராசரிஸ்க்கான டாஸ்க் ஒன்று போயிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி ஃபுல்லாகவே ஆக்டிவிட்டி ஏரியாவில் தான் இந்த டாஸ்க் எல்லாமே போயிட்டுருக்கு. இந்த டாஸ்கில் எல்லாருமே வந்து உட்காந்துட்டாங்க. ஸோ இது என்ன மாதிரியான டாஸ்க் அப்படின்றத பிக் பாஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இது எந்த மாதிரியான டாஸ்க் அப்படின்னு பார்த்தோம்னா, ரொம்பவே வந்து ஒரு ஜாலியான ஒரு டாஸ்க் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, எல்லாருக்குமே இந்த டம்ச்சராட் அப்படின்ற ஒரு கேம் தெரியும் இல்லையா, அந்த மாதிரி யாரெல்லாம் வந்து உள்ள அவங்களுக்கு வந்து ஒரு ஹெட்ஃபோன் ஒன்று கொடுத்துருவாங்க. அந்த ஹெட்ஃபோனில் கொடுக்கக்கூடிய அந்த சாங்கை வந்து நம்ம ஆக்ட் பண்ணி காட்டணும். ஸோ அதை கரெக்டாக ஆக்ட் பண்ணுறாங்க, அதை வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா, அங்கே ஒரு பாக்ஸ் மார்க் மாதிரி போட்டிருக்காங்க. அந்த பாக்ஸ் மார்க்குள்ளே வந்து நின்று வந்து அந்த பாட்டு என்ன அப்படின்றத சொல்லணும், ஒரு ஆள் வந்து நின்று. ஸோ இந்த பாட்டு கரெக்டாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இவங்களுக்கு வந்து 500 பாயிண்ட்ஸ் அப்படின்ற மாதிரியான பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இதில் என்னென்ன பாட்டு அப்படின்றத வந்து ஒருத்தர் வந்து மேலே நின்று ஸ்டேஜில் நின்று நடித்து காட்டுறாங்க. மீதி இருக்க எல்லாருமே வந்து கீழே இருந்து வந்து டிஸ்கஸ் பண்ணி அந்த பாட்டை கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இதில் சௌந்தர்யாவோட பாட்டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ரொம்பவே அழகாக நீ பேச லைட்டாக அந்த பாட்டை வந்து நடித்து காட்டியிருந்தாங்க. ஸோ இதை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க ஒரு வழியாக நம்ம கேங் எல்லாருமே. கண்டுபிடிச்சதுக்கப்புறமா ஜாக்லின் வேகமாக ஓடி வந்து அந்த பாக்ஸில் நின்று வந்து அவங்களோட பாட்டு என்னன்றதை சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் விஷாலுக்கு கரெக்டாக ஒரு பாட்டு வச்சாங்க. அந்த விஷாலோட பாட்டு என்னன்னு பார்த்தோம்னா, டக்குன்னு க்ளோஸ்அப் வந்து எங்கே போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தர்ஷிகா போச்சு. ஸோ இது என்ன பாட்டாக இருக்கும் அப்படின்னு எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்கும்போது, என்ன பாட்டு அப்படின்னா கண்கள் இரண்டால் அப்படின்ற ஒரு பாட்டு சுப்பிரமணியபுரம் படத்துலேருந்து இந்த பாட்டை வந்து ஆக்ட் பண்ணி காட்டியிருக்காரு நம்ம விஷால். அதையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ இப்படி ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒரு சில பாட்டுகள் போச்சு. இதில் தீபக்குக்கு வந்து என்ன பாட்டு அப்படின்னா, அதாவது தீபக்குக்கான பாட்டை வந்து அவருக்கு நடிக்க தெரியல. ஸோ அதனால் வந்து அந்த பாயிண்ட்ஸ் வந்து இல்லை அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, ரஞ்சித் சாருக்கு வந்து ஒரு பாட்டு ஒன்று போட்டிருக்காங்க. ஸோ ரஞ்சித் வந்து என்ன பாட்டு நடித்தார் அப்படின்னு பார்த்தா எந்திரன் மூவிலேருந்து அந்த பாட்டு, ஆனால் அவருக்கு நடிக்க தெரியல. அடுத்தடுத்து ஒவ்வொருத்தராக வந்து அவங்க கொடுத்த அந்த ஒரு சாங்கை வந்து ஹெட்ஃபோனில் கேட்டுட்டு நடித்து காட்டினாங்க. ஸோ இதில் ஜெஃப்ரி டான்ஸ் ஆட தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒவ்வொருத்தருமே அருணுக்கு வந்து என்ன சாங் வந்திருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, ஆருயிரே மன்னிப்பாயா அப்படின்ற மாதிரி பாட்டு வந்துருந்துச்சு. ஒவ்வொருத்தராக வந்து அவங்களுக்கான சாங்கை நடிச்சு காட்டினாங்க. இதில் ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து வீட்டுக்கு வந்துச்சு, ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லணும். இந்த கிராசரிஸ் டாஸ்கில் எவ்வளோ வின் பண்ணியிருக்காங்க, இதில் என்னெல்லாம் அடுத்தடுத்த அப்டேட் வரப்போகுது அப்படின்றத தொடர்ந்து நீங்கள் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டன் கொடுத்துருங்க. ஸோ இந்த வீடியோ மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.